ஹாய் எவ்ரி ஒன். இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாக நம்ம ஜாவா பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வீடியோ என்னென்னா ஜாவாவோடைய இன்ட்ரடக்ஷன். ஜாவானா என்ன, அந்த ப்ரோக்ராமை நம்ம எப்படி ரன் பண்ணணும், ரன் பண்ணதுக்கு பிறகு நமக்கு என்ன ஃபைல் கிடைக்குது, ஓகேவா, அதை பற்றி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு தியரியாக ஒரு கொஞ்சம் நேரம் இன்ட்ரொடக்ஷன், ஓகேவா. ஜாவாவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிம்பாங்க. அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்க்கலாம், ஓகேவா. மெயினாக ஜாவா எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. வெப் அப்ளிகேஷன், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ், பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ், கேம்ஸு, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ்னு நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேவா. அதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாவாவை டெவலப் பண்ணது ஜேம்ஸ் காஸ்லிங் அப்படிங்கிறவர். எப்போனா 1991 சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் அவங்க டெவலப் பண்ணாங்க, ஓகேவா. இதுக்கு இனிஷியலாக ஃபஸ்ட்டு அவங்க வச்ச பேர் என்னன்னா ஓக் அப்படிங்கிற பேர். அதாவது ஓக்குனா ஒரு மரம் போல, ஓகேவா. அந்த மரம் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு வெளியே இருந்திருக்கும் போல, அது நல்லா ஸ்ட்ராங்கான மரமாமாம். ஸோ அதனால அதை இன்ஸ்பயர் பண்ணி அந்த பேர் வச்சுருந்துருக்காங்க. அப்புறமா ஏதோ ட்ரேட்மார்க் இஷ்யூ வந்து அவங்க ஜாவான்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. இப்போ ஜாவா யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா ஆரக்கல் கார்பரேஷன் 2010 வாங்கியிருக்காங்க, ஓகேவா. இப்போ ஒரு கோடு டைப் பண்ணி நம்ம பார்த்தலாம், அதுக்கப்புறம் அதோடைய ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம், ஓகேவா. ஓகே, ஸோ ஜாவாவை பொறுத்தவரையும் நம்ம எப்படி இங்கே ஃபைல் கிரியேட் பண்ணுவோம்னா இதை கிளாஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. கிளாஸ் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டோட, ஓகேவா. கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணுவாங்க. இங்கே கிளாஸ் நேம் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னா பாஸ்கல் கேஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கணும். அதாவது ஸ்டார்டிங் வித் கேபிட்டல் லெட்டர், அடுத்து வர வேர்டும் என்னவா இருக்கும்னா கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, பாஸ்கல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. யூனிவர்சலாக ஜாவாவை இப்படி தான் கிளாஸ் கிரியேட் பண்ணுவாங்க, கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ், ஓகேவா. ஏன் இப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நம்ம அதை அப்புறமா சொல்கிறேன், ஓகேவா. ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு ஃபார் எதுக்கு, ஜாவாவில் கிளாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. தென் கிளாஸோட நேம் லேர்ன் ஜாவா 1 வச்சுக்கலாம், ஓகேவா. தென் இதுக்கு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இதை இப்படியே ரன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ரன் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம இதை சேவ் பண்ணணும். நோட் பேடில் தான் டைப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை சேவ் பண்ணுறதுக்கு சேவஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்தா ஃபைல் நேம் எப்படி இருக்கணும்னா கிளாஸ் நேம் என்னவோ அதுதான் ஃபைல் நேமாகவும் இருக்கணும். கிளாஸ் நேமை நம்ம என்ன வச்சோம், லேர்ன் ஜாவா அப்படிங்கிறத வச்சோம். 1 டாட் எக்ஸ்டென்ஷன் என்னன்னா ஜாவா, ஓகேவா. சேவ் பண்ணியாச்சு. தென் சியில் எப்படி ஸ்டார்டிங் பாயிண்ட் மெயின் மெத்தடோ அதே மாதிரி தான் ஜாவாலையும் ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தட் தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இப்போ மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணணும். மெயின் அப்படிங்கிற மெத்தட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு ஒரு கேர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு, ஓகேவா. ஸோ இப்படி ரன் பண்ணோம்னா ரன் ஆகாது, ஓகேவா. இந்த மெயின் மெத்தடுக்கு நம்ம என்ன செட்டப் பண்ணலாம்னா என்ன ரிட்டர்ன் டைப் அப்படின்னு சொல்லணும். ஜாவாவை பொறுத்தவரையும் மெயின் மெத்தோடைய ரிட்டர்ன் டைப் என்னன்னா வாய்டு. அது எதையும் ரிட்டர்ன் பண்ண போகிறது கிடையாது, ஓகேவா, வாய்டு. தென் இந்த மெயின் மெத்தடை எனக்கு எப்படி ரன் ஆகணும்னா ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணாமலே ரன் ஆகணும். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமலே ரன் ஆகணும் அப்படின்னா என்ன கீவேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாட்டிக். அதாவது எப்போ கிளாஸ் லோட் ஆகுதோ அப்பயே அதுக்குள்ளே இருக்க மெத்தடும் என்ன பண்ணணும், ரன் ஆகணும், ஓகேவா, ஸ்டாட்டிக். தென் இதுக்கு நம்ம ஆக்சஸ் மாடிஃபையர் அதாவது விசிபிலிட்டி நம்ம செட் பண்ணணும், ஓகேவா. என்ன கீவேர்டு யூஸ் பண்ணலாம்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வைட் மெயின், ஓகேவா. இதுதான் ஜாவாவுக்கு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ண போகிற சிண்டெக்ஸ். இப்படியே ரன் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டால் போதாது, இன்னமும் தேவை. என்ன தேவைன்னா இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே நம்ம கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும். இந்த மெயின் மெத்தடு எதை அசெப்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டேட்டா டைப் உள்ள ஆர்குமெண்ட்ஸை அசெப்ட் பண்ணும். அது சிங்கிள் டைமென்ஷனலாக இருக்கும், ஓகேவா. இதுதான் ஜாவாவுடைய மெயின் மெத்தட். இதில் நீங்கள் எந்த தப்பு பண்ணாலும் கண்டிப்பாக எரர் அடிக்கும், ஓகேவா. ஸோ தென்
இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்லன் அப்படிங்கிற இந்த செயினிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்குள்ள நம்ம வெல்கம் டு வேர்ல்டு அப்படின்னு டைப் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதில் இங்கே பார்த்தீங்கன்னா அவுட் அப்படிங்கிறது மெத்தடு, பிரிண்ட் எல்என் அப்படிங்கிறது மெத்தடு. ஓகேவா? இந்த ரெண்டு மெத்தடு எங்கே இருக்குன்னா சிஸ்டம் அப்படிங்கிற கிளாஸில் இருக்குது. இது எப்படி கிளாஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இங்கே பாருங்க, எஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டரா இருக்கா? நான் இப்போ தான் சொன்னேன் கிளாஸ் நேம் எப்படி இருக்கணும், ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டரில் சொன்னாமா. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், கிளாஸ் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணோம். ஓகேவா? இப்போதைக்கு இது மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்ம எப்படி ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ Ctrl+S கொடுத்தாச்சு. ஸோ இது எங்கே இருக்குன்னா இதில் லேன்1 ஜாவா அப்படிங்கிற ஃபைல். ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த ஃபைல் தேவையில்லை, டிலீட் பண்ணிடலாம். லேன் ஜாவா 1.java அப்படிங்கிற ஃபைலில் நம்ம இந்த ப்ரோக்ராம் டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல அட்ரஸ் பாரில் நம்ம என்ன பண்ணுறோம், சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணால் கமெண்ட் பேட் வந்து இந்த ஃபோல்டர்லேயே ஓப்பன் ஆகும். ஜாவா ஒய்டி அப்படிங்கிற ஃபோல்டர்லேயே ரன் ஆகும். இதை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதையும் இங்கே டைப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுறதுக்கு ஜாவா சி ஃபைல் நேம் டாட் ஜாவா. ஓகேவா? இந்த கம்பைல் பண்ணுறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹியூமன் ரீடபிள் கோடை பைட் கோடை கன்வெர்ட் பண்ணும். அது மட்டும் பண்ணாது, இதில் ஏதாவது எரர் இருக்கா, சிண்டெக்ஸில் மிஸ்மேட்ச் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணவும் செய்யும். ஓகேவா? இது என்ன பண்ணும், கன்வெர்ட் இன்டு பைட் கோடு. ஓகேவா? தென் இதில் எதுவும் எரர் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன அவுட்புட் கிடைப்பான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எப்படி சியில் வந்து a.exe அப்படிங்கிற ஃபைல் கிடைச்சா, இங்கே என்ன ஃபைல் கிடைப்பான்னா ஃபைல் நேம் டாட் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் ஆகியிருப்பான். ஓகேவா? ஜாவாவுடைய மெயின் ஃபீச்சர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் மெயின் ஃபீச்சர் என்னன்னா, ஜாவா வந்து இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது, பிளாட்ஃபார்ம்னா அவங்க எதை சொல்ல வராங்கன்னா ஓஎஸ். நீங்கள் மேக் ஓஎஸ்ல ரன் பண்ணலாம், அல்லது விண்டோஸில் ரன் பண்ணலாம், அல்லது ஓப்பன் சோர்ஸில் லினக்ஸு, உபுண்டு இந்த மாதிரி நிறைய ஓஎஸ் இருக்கா, அதுலேயும் நீங்கள் ரன் பண்ணலாம். அந்த பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படிங்கிற வேர்டு எதை வச்சு அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃபைலை வச்சு தான் அச்சீவ் பண்ணுறாங்க. கம்பைல் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃபைல் கிடைக்கிது பார்த்தீங்களா, ஃபைல் நேம் டாட் கிளாஸ்னு. இந்த ஃபைலை ஓகேவா, இந்த ஃபைலை நம்ம எந்த மிஷினில் வேணாலும் என்ன பண்ணலாம், ரன் பண்ணலாம். அதாவது எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வேணாலும் ரன் பண்ணலாம். ஓகேவா? அது இன்னொரு வேர்டும் சொல்லுவாங்க, மெயின் ஃபீச்சருங்கிறது ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்பைல் பண்ணியாச்சு. கம்பைல் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபைல் கிடைக்கும். தென் இதை ரன் பண்ணணும். இப்போ ரன் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா அப்படிங்கிற கீவேர்டு தென் ஃபைல் நேம். ஓகேவா? ஸோ இதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். பாருங்க, என்னப்பா பண்ணணும், ஜாவா சி ஃபைல் நேம் என்ன வச்சோம், லேன் ஜாவா 1.java அப்படிங்கிறது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், கம்பைல் பண்ண போகிறோம். என்டர் கீயை தெரியுதா, என்டர் கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எதுவும் எரர் இல்லை, ஸோ நமக்கு எதுவும் காட்டலை. ஸோ இந்த கமாண்டை ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஃபைல் கிடைக்கும்னு சொன்னேன், ஒரு கிளாஸ் ஃபைல் கிடைக்கும்னு சொன்னோம். ஓகேவா? ஸோ அதை வந்து பார்க்கலாம். இந்த ஃபோல்டரில் தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகிருக்கா. இந்த கிளாஸ் ஃபைலை தான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை எப்படி நம்ம ரன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா ஃபைல் நேம் என்னது, லேன் ஜாவா 1 ரன் பண்ணோம்னா நமக்கு வெல்கம் டு தி ஜாவா வேர்ல்டுன்னு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் ஜாவாவை நம்ம ரன் பண்ணணும். இப்போ வேறு ஏதாவது தியரி இருக்கான்னு மட்டும் பார்த்து வந்துடலாம். ஓகே,
பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொன்னேன். இப்போதான் நான் என்னன்னு சொன்னேன். அடுத்து ஜாவாவுடைய ஃபீச்சர்ஸ் என்னன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். இதை அடுத்து வர வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். மெயின் ஃபீச்சர் மூணாவது என்னன்னா செக்யூர்டா இருக்கும். C++-ஐ விட இங்கே என்னவா இருக்கும், ஜாவா செக்யூர்டா இருக்கும். இதனால மேக்ஸிமம் பேங்கிங் அப்ளிகேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாவா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் மெயின் ஃபீச்சர் என்னன்னா C++ல பாயிண்டர்ஸ் இருப்பான். பாயிண்டர்ஸ் நமக்கு எது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா டைரக்ட் மெமரி ஆக்சஸை ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது டைரெக்டாக போயிட்டு ஒரு பொருள் எங்கே இருக்கோ அதை ஆக்சஸ் பண்ணு அப்படிங்கிறது நல்லா இருக்காது ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் பொறுத்தவரையும். ஓகேவா, அது கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கும். ஸோ பாயிண்டர் இங்கே கிடையாது. அடுத்து ரெண்டாவது என்னன்னா JVM அப்படின்னு ஒன்று இருக்கும், ஜாவா விர்ச்சுவல் மிஷின். இது என்ன பண்ணும்னா கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது சிண்டெக்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணும். ஓகேவா, இதை சிண்டெக்ஸ் செக் பண்ணும், பைட் கோட வெரிஃபிகேஷன் பண்ணும். அதாவது அந்த இப்போ நம்ம கிடைச்சல டாட் கிளாஸ் ஃபைலை என்ன பண்ணும், செக் பண்ணும். அடுத்து செக்யூரிட்டி செக் பண்ணும், ஏதாவது டேஞ்சரஸ் ஆப்ரேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவான். அதே மாதிரி மெமரி சேஃப்டி, இல்லீகல் மெமரியை என்ன பண்ணாது, ஆக்சஸ் பண்ண விடாது. டஸ் நாட் ஆக்சஸ் இல்லீகல் மெமரி. ஒரு ரெஸ்ட்ரிக்டட் என்விரான்மெண்ட்டுக்குள்ள தான் என்ன பண்ணுவான் ஜாவா வந்து ரன் பண்ணும். ஓகேவா, வேற ஏதாவது சொல்லாம இருக்கானா? மெயின் மெத்தேடு இதை சொல்லிட்டேன். ஓகேப்பா, அவ்வளோதான். மறுபடியும் வேணா மெயின் மெத்தடை பற்றி ஒன் மோர் டைம் நான் சொல்லுவோம். எப்படி மெயின் அப்படிங்கிற ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டீங்க, இதுக்கு ரிட்டர்ன் டைப் வேணும். என்ன ரிட்டர்ன் டைப்பு, ஜாவா வாய்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா எதையும் ரிட்டர்ன் பண்ண போகிறது கூட கிடையாது. எது ஜாவாவில் மெயின் மெத்தட் எதையும் ரிட்டர்ன் பண்ண போகிறது. தென் இந்த ஸ்டேட்டிக் கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் பிலாங்ஸ் டு கிளாஸ், அதாவது இந்த கிளாஸுக்கு உரியது. ஸோ இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த கேஸுக்கு நீங்கள் ஸ்டேட்டிக் கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸ்டேட்டிக் கீவேர்டு பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடுவோம். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தென் ஜாவாவுக்கு அதான் JVM-க்கு நான் சொல்லணும். என்ன சொல்லணும்னா இந்த மெயின் மெத்தட் எங்கே இருக்குன்னு சொல்லணும். அப்போ அதுவே வந்து தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பப்ளிக்ல வச்சாதான் அதால் தேடி கண்டுபிடிக்க முடியும். தென் இந்த ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் அப்படிங்கிறதுனா கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ், இதை தனியாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இவ்வளவுதான் இப்போதைக்கு ஜாவாவுடைய பேசிக்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். தென் அடுத்த வீடியோவில் இந்த JDK-வை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.